ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த கிராஷஸில் மட்டுமே, அதாவது லாஸ்ட் மார்க்கெட்டில் நடந்த கிராஷ்னால கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஒரு ரீசன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரம்போட டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 நடைமுறைக்கு வருது. அதாவது அடிஷ்னல் 25% டேரிஃபை சேர்த்து டோட்டலாட்டு 50% டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருது. ஸோ இது போக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது மார்க்கெட் சென்டிமெண்ட் வச்சு பார்க்கும்போது வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கீழே விழுறதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. அடுத்து எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீக் குளோபல் அப்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் மார்க்கெட்ஸ் நெகட்டிவ், ஜப்பானோட நிக்கே இண்டெக்ஸ் நெகட்டிவ், கொரியாவை சேர்ந்த கொசுபி இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிஃப்டி 50ங்கிறது 25,000 பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி 24,800 பாயிண்ட்ஸ் அதையும் பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கு லாஸ்ட்டு மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது நிஃப்டி 50 255 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 24,712 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 849 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 80,786 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 688 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 54,450 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 216 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 36,063 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 891 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு 52,097 பாயிண்ட்ஸில் இருக்குது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எனக்கு வந்து என்எஸ்சி இன் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டாவில் என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சிஐ கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை என்எஸ்சியோட வெப்சைட்டில். மேபி லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இன் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் 6,807 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 6,580 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் உள்ள ஸ்டாக்ஸு என்எஸ்டிஎல், பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், எம்சிஎக்ஸ், இது போக ஏஞ்சல் ஒன் இதெல்லாம் விழுந்திருக்குது. ஸோ எம்சிஎக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி 3% மேலே விழுந்துருந்துச்சு. பட் இதோட வேல்யூஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். 7,692 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க இந்த பங்கில் எம்சிஎக்ஸில். நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் ஒன் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா அது வந்து இப்போ ரீசென்ட்லி கிராஷ் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் கூட 4% விழுந்துருந்துச்சு. 2,332 ரூபா போனது 2,339 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஏஞ்சல் ஒனோட லாஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் க்ரோத், அதாவது சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, அது 66% மேலே இருக்குது. அதாவது இந்த வருஷத்தை தவிர்த்துட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு பங்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது 36% மேலே இருக்குது. ஸோ நல்ல கம்பெனி. ஆனால் ரீசெண்ட் டேஸில் இந்த கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்கான அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணது இவங்களுக்குலாம் தர்மாட்டி, ஜீரோதா, இவங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே. ஸோ லாஸ்ட்டு 3 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரில் 1,262 கோடி, மார்ச் குவார்ட்டரில் அது அப்படியே குறையுது 1,051 கோடியாட்டு, ஜூன் குவார்ட்டரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது 1,141 கோடியாட்டு. அதே ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது செப்டம்பரில் 423 கோடி நெட் ப்ராஃபிட்டு, டிசம்பரில் 281 கோடியாக குறையுது, மார்ச்சில் 175 கோடியாக குறையுது, ஜூன் குவார்ட்டரில் 114 கோடியாக குறையுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. என்னைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு இந்த கம்பெனிஸுக்கெலாம் தர்மாடியாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் சொல்கிறது இந்த கம்பெனி பக்கம்லாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் லீஸ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கிறாங்க. 1.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 360 பிஸ்னஸ் பார்க்கு, பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டி அங்கே தான் போட்டிருக்காங்க. 2,130 கோடி டோட்டலாட்டி இவங்க ரெண்ட்டு மட்டுமே பே பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்ட்டுன்னு பார்க்கும்போது மந்த்லி ரெண்ட்டு 9.31 crores வருது. ஸோ ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ வச்சு பார்க்கும்போது பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 66.5 rupees வந்து இவங்க பே பண்ணுறாங்க. 12% வந்து பார்த்தீங்கன்னா 2 எஸ்கலேஷன் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் போல். அது போக ஏப்ரல் 2026 தான் இது ஸ்டார்ட் ஆகுது. செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு 112 கோடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அந்த லீஸ் வந்து 2 phases போட்டிருக்காங்க. ஆனால் அந்த லீஸோட கால அளவுன்னு பார்க்கும்போது 15 year லீசஸ்ஸு 1.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த பில்டிங் எடுக்கிறாங்க. ஆனால் இதோட மொத்த வாடகை அவங்க கொடுக்குறது 2,130 கோடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. ஒரு பக்கம் 12,000 வேற வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லீஸுக்கு இடமும் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் வந்து நியூ ஏஐ அண்ட் சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூனிட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அமித் கபூரை வந்து ஹெட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அமித் கபூர் யாருன்னு பார்க்கும்போது இவர் டிசிஎஸில் 26 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு.
ஆக்சுவலி யூகே அயர்லாண்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் டிசிஎஸ்ல பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது போக ஆர்த்தி சுப்பிரமணியமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பிஎல் கேபிட்டல் சொல்கிறது 12 மந்த்ஸில் நிஃப்டி 50 வந்து 27,609 பாயிண்ட்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டாப் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிற ஸ்டாக்ஸு கன்சியூமர் ரைவல்ஸாக இருக்கிற டைட்டன், பிரிட்டானியா, டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே அவங்க டாப் பிக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎல்னா பிரபுதாஸ் லீலாதர் அவங்க தான் இதை பெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், பாரதி ஏர்டெல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஐசிசி பேங்க், ஐடிசி, லார்சன் அண்ட் டியூபோ, லூபின், டைட்டன், அஸ்டம் டிஎம் ஹெல்த்கேர், கிராம்டன் கிரீவ்ஸ் இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் ஆட்டு பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பிரபுதாஸ் லீலாதர் தான் அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. 12 மந்த்ஸில் நிஃப்டி 27,609 பாயிண்ட்ஸ் போகும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் ஆந்திர பிரதேஷ் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க 2 பேருமே ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. ஆந்திர பிரதேஷில் 500 ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1075 கோடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. இதில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து 89% ஓன் பண்ணுவாங்க. ரிமைனிங் 11% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திர பிரதேஷ் மினரல் ஓர் லிமிடெட் அவங்க வந்து ஓன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி ரேமண்டு, கேபிஆர் மில்லு, ஜிஏஆர் ஃபைபர்ஸ் இவங்க எல்லாமே விழுந்திருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 25% டேரிஃப் போடுறதுனால டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் அதாவது நம்ம டொமஸ்டிக் இந்தியாவில் இருக்கிற டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் பிபிசிஎல் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு 312 ரூபா. ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பைக்கால ரீட்டைன் பண்ணுறாங்க. 410 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க பிபிசிஎலுக்கு. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் விசிபிலிட்டி இருக்குது, ஃபேவரபிள் வேல்யூஷனில் தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிபிசிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ஃபிசிக்கல் ஷேராக இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணணும் அல்லது வந்து செபி ரெகுலேஷன் படி போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கேஒய்சி, பேன் டீட்டெயில்ஸு, நாமினேஷன் சாய்ஸு அதெல்லாமே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது போக கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்ம்னு பார்க்கும்போது ISR1, ISR2, SH13 இதை வந்து அந்த கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெடில் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெத்தடில் பேமெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. கேஒய்சி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் இதை பேமெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. வேரி எனர்ஜிஸோட ஹோலி ஒன் சப்சிடரி தான் வேரி சோலார் அமெரிக்காஸ். இவங்களுக்கு 452 மெகாவாட் சோலார் மாடியூல் ஆர்டர் வந்து யூஎஸ் பேஸ்ட் டெவலப்பர் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 4th லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் அவங்களுக்கு. ஆல்ரெடி 599 மெகாவாட்டு, 586 மெகாவாட்டு, 540 மெகாவாட் கிடச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 452 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி எண்ட் ஆஃப் 2025 வரைக்கும் பார்க்கும்போது இவங்களுக்கு 3.2 GW கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வேரி எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. லாஸ்ட் மார்க்கெட்டில் வோடஃபோன் ஐடியா விழுந்துருந்துச்சு. இவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட் மூலமாட்டு $570 மில்லியன் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 50 பில்லியன் ருபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் டெப்ட் சேல் மூலமாட்டு அதை பண்ண போகிறாங்க. 2 and 3 இயர் பாண்ட்ஸ் மூலமாட்டு. ஸோ கூப்பன்ஸ்னு பார்க்கும்போது 2 இயர் பாண்ட்ஸுக்கு 12%, 3 இயர் பாண்ட்ஸுக்கு 14%. ஸோ இது மூலமாட்டு அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 5G சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வோடஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இதோட ஹெட் ஆட்டு பிரிக்ஸ் நேஷன், அதாவது பிரிக்ஸ் நேஷன் மூலமாக தான் அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து MBC மெம்பராக இருந்த, அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மெம்பராக இருந்த ராஜீவ் ரஞ்சனை பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராட்டும் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 5 இயர் டேர்ம் இவருக்கு கிடச்சிருக்குது. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியில் இருந்தவரை தூக்கி இப்போ இங்கே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் சென்ட்ரல் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இப்போ இங்கே இவருக்கு பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. TPG ஏஷியா இவங்க வந்து சாய் லைஃப் சயின்சஸில் வந்து 14.7% ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. 2500 கோடி பிளாக் டீலு. ஸோ 5% லாஸ்ட்டு க்ளோசிங்லேருந்து டிஸ்கவுண்டில் தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் இந்த பங்கு 5% மேலே விழுந்திருக்கு. 854 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது சாய் லைஃப் சயின்சஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கோல்ட்மேன் சாக்ஸை வந்து இந்த 4 பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து சோல் பேங்கராட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இதில் கவர்மெண்ட் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கோல்ட்மேன் சாக்ஸை பார்த்தீங்கன்னா சோல் பேங்கராட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கோல்ட்மேன் சாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சுசுகி கொடுத்த அப்டேட்டு. இவங்க நெக்ஸ்ட்டு 5 to 6 இயர்ஸில் இந்தியாவில் மட்டும் 70,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பேட்டரி செல் ப்ரொடக்ஷன்,
ஹைப்ரிட் கார்ஸு இதில் மட்டுமே நாங்கள் இவ்வளோத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக விட்டாரா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடி அசைச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரீஸுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஸோ குஜராத் ஃபெசிலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் 3200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிளான்ட் வந்து 640 ஏக்கர்ஸில் போட்டிருக்காங்க. இதோட பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 7,50,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் யூனிட் செட்டப் பண்ண போகிறாங்க க்ரூட் ரிஃபைன் ஆயிலுக்கு. ஸோ அது எப்படின்னா இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமாட்டே அந்த ட்ரேடிங்கை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ க்ரூட் ஆயில், ரிஃபைன் ஃபியூல் ஆயில் இதெல்லாமே ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க, இம்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கே சில குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிட் இவங்க ஓஎன்ஜிசி என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா விரைவில் வந்து 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஓஎன்ஜிசி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓஎன்ஜிசி இருக்குது, ஓஎன்ஜிசி விதேஷ் இருக்குது, நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல்ஸ் இது எல்லாமே இவங்களோட சப்சிடரியாக இருக்குது. ஓஎன்ஜிசி ஆனுவலி ப்ரொடியூஸ் பண்ணுறது 42 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில். இவங்களோட சப்சிடரி மூலமாட்டு இம்போர்ட் பண்ணுறது 45 to 50 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு ட்ரேடிங் யூனிட் செட்டப் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓஎன்ஜிசி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலோட ஐபிஓ. ஸோ இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸு இது மாதிரி சில கம்பெனிஸ், என்எஸ்டிஎல் இவங்களாம் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் ப்ரைஸ் இருப்பாங்க. அதை விட ஒரு 500 கம்மியாக தான் லிஸ்ட் ஆச்சு. என்எஸ்டிஎல்லாம் அப்படி தான் லிஸ்ட் ஆச்சு. 1275 ரூபா கிட்ட இருந்தால் அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரைஸு. ஆனால் அவங்க ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணது 700 சம்திங்கில் தான், 700 to 750 சம்திங்கில் தான் அவங்க ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது போக இவங்க ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அன்லிஸ்டடில் வந்து 1500 மேலே இருந்துச்சு. ஆனால் அவங்க லிஸ்ட் பண்ணதோ 700 750 ரூபா சம்திங்கில் தான் ப்ரைஸ் பேண்டில் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அன்லிஸ்டட் ஷேரை வாங்கினவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாஸாக இருந்துச்சு. இப்போ டாடா கேபிட்டலும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. இப்போ 775 ரூபா இருக்குது அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் அதோட ஷேர் ப்ரைஸ் டாடா கேபிட்டலோடது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா 340 ரூபா சம்திங்கில் தான் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்டிடிவி ப்ராஃபிட்டில் வந்து அப்டேட் வந்திருக்குது. ஸோ இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் இது கன்ஃபார்ம் இல்லை. அப்படி நடக்கலாம், இந்த கம்பெனிஸ் மாதிரி இதுக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் டாடா கேபிட்டலில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.